வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திருராசர். எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் கீழ் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை ₹5 குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன்படி பெட்ரோலின் புதிய விலை ₹294 ஆகும். சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ₹5 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதன் புதிய விலை ₹318 ஆகும். இதேவேளை வெள்ளை டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ₹277 ஆகவும், ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை ₹335 ஆகவும், மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை ₹180 ஆகவும் மாற்றமின்றி அதே விலையில் நிலவுகின்றன. யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் போதைப்பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் முச்சக்கர வண்டியில் பான் விற்பனையில் ஈடுபடும் நபர் ஒருவர் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நாவற்குழி பகுதியில் போலீஸ் பொறுப்பதிகாரி கோணேஸ்வரின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 25 கிராம் ஹெரோயின் வைத்திருந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 36 வயதுடைய நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபரையும் சான்று பொருளையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். காலநிலைக்கு சீரமைவான விவசாய திட்டத்தின் மூலம் வடக்கு மாகாண விவசாய திணைக்களத்திற்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது. உலக வங்கியினுடைய நிதியுதவியில் நடைமுறைப்படுத்தப்படும் காலநிலைக்கு சீரமைவான விவசாய திட்டத்தின் மூலம் வடக்கு மாகாண விவசாய திணைக்களம் மற்றும் பத்தலக்குட நெல்லாராய்ச்சி நிலையத்திற்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது. 24 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உழவு இயந்திரம் மற்றும் வயலை மட்டப்படுத்தும் இயந்திரங்களை வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சியும் காலநிலைக்கு சீரமைவான விவசாய திட்டத்தின் பிரதி திட்டமிடல் அலுவலகத்தில் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் தலைமையில் ஏசி பாபு தலைமையில் இடம்பெற்றது. இதில் காலநிலைக்கு சீரமைவான விவசாய திட்டத்தின் உலக வங்கியின் பணிக்குழு தலைவர் பங்கேற்று உபகரணங்களை வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் திட்ட பணிப்பாளர் சமன் பதுலசேனா, வடக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் சுகந்தினி செந்தில்குமரன் உட்பட பலர் பங்கேற்றனர். எமது வட மாகாணத்தை பொறுத்தவரையில் நெல் உற்பத்தி என்பது ஒரு முக்கியமான ஒரு பயிராக காணப்படுகின்றது. அந்த வகையில் இங்கு குளத்தின் கீழான பயிர்ச்செய்கையின் போது நீர் முகாமைத்துவம் ஒரு முக்கியமான விடயம். அந்த வகையில் இங்கு நீரை வினைத்திறனாக பயன்படுத்துவதற்கு அந்த மண் மட்டப்படுத்தப்படுதல் மிக ஒரு முக்கியமான விடயமாகும். சியாப் திட்டத்தின் உதவியுடன் இந்த லேசர் லெவர் எனப்படும் இயந்திரம் மற்றும் டிராக்டர் எமக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இனி வரும் காலங்களில் எதிர்காலத்தில் நாங்கள் நீரை நன்கு வினைத்திறனாக முகாமைத்துவம் செய்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். எமது மாவட்டத்தை சேர்ந்த இளம் விவசாயிகளுக்கு நாங்கள் அதற்குரிய பயிற்சிகளை வழங்கி இதனை இயக்கலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையில் அந்த விவசாயிகளும் தங்களுக்கு ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இந்த மட்டப்படுத்தலை மேற்கொள்ள முடியும். இது வெற்றி அளிக்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஏனைய மாவட்டங்களுக்கும் இதனை புதிதாக வேறு திட்டங்களின் மூலம் வாங்கி எல்லா விவசாயிகளும் இதன் மூலம் நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தில் இந்த இயந்திரங்கள் பாவிக்கப்பட்டு சிறந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகள் அதிக நன்மைகளை பெறுவார்கள் என்று நம்பிக்கொண்டு விடைபெறுகிறேன். வெளிநாட்டு முதலீடுகளுக்கான ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதியாக ஹனீப் யூசுப் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வெளிநாட்டு முதலீடுக்கான விசேட பிரதிநிதியாக மேல்மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அரசியலமைப்பின் 41ஆம் பிரிவின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. உலகளாவிய முதலீட்டு கூட்டாண்மை தொடர்பில் ஹனீப் யூசுப்புக்கு உள்ள அனுபவம் மற்றும் இலங்கையின் தனியார் துறையின் அபிவிருத்திக்கு அவர் ஆற்றிய நீண்டகால பங்களிப்பை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கான வேலை திட்டத்திற்கு ஆதரவளிக்க அவருக்குள்ள இயல்மையை பாராட்டும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் மூலோபாய பங்குதாரர்களுடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களுக்கான வசதிகளை வழங்குதல்,
முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துதல் மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை இந்த நாட்டிற்கு கொண்டுவரும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு ஆதரவளித்தல் முக்கிய முதலீட்டு வாய்ப்புகளை இனங்கண்டு அவற்றை மேம்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குதல், இலங்கை முதலீட்டு சபை, ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, துறைமுக நகர ஆணைக்குழு மற்றும் குறித்த துறைசார் அமைச்சுக்களுடன் நெருங்கிய தொடர்புடன் செயற்படுதல் ஆகியவை அவருக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளாகும். அந்த வகையில் கனீப் ஜோசப் மேல் மாகாண ஆளுநராகவும் செயற்படுகின்றார். ஏற்றுக்கொள்ளப்பட்ட மீனவ பிரச்சினைகளின் தீர்வை முன்னோக்கி மீனவ மாநாடு நேற்று முல்லைத்தீவு நகரில் இடம்பெற்றது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட மீனவ பிரதிநிதிகளின் தீர்வை முன்னோக்கிய மீனவ மாநாடு வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் என்பவற்றின் ஏற்பாட்டில் நேற்று முல்லைத்தீவு நகரில் இடம்பெற்றது. சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகள் மற்றும் இந்திய மீனவர்களின் அத்துமுறை செயற்பாடுகள் உள்ளிட்ட மீனவ மக்களுக்கு பாதுகாப்பான விடயங்களை கட்டுப்படுத்தி பாரம்பரிய கடற்றொழிலாளர்களை பாதுகாப்புடன் கடல் வளத்தையும் பாதுகாக்குமாறு வலியுறுத்தி முல்லைத்தீவு கடற்கரை வளாகத்திலிருந்து ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று வடக்கு மாகாண மீனவ மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட மீனவ பிரச்சினைகளின் தீர்வை முன்னோக்கி மீனவ மாநாடு ஆரம்பமானது. மாநாட்டில் கடற்றொழிலாளர்களின் நலன் சார்ந்தும் கடல் வளத்தை பாதுகாப்பது சார்ந்தும் முல்லை பிரகடனம் என்ற பெயரிலான பிரகடனம் முன்மொழியப்பட்டது. குறித்த பிரகடன நிகழ்வில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உள்ளிட்ட விருந்தினர்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன், உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள், முல்லைத்தீவு, பன்னாறு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களின் கடற்றொழிலாளர்கள் என பலரும் பங்கேற்றனர். தமிழ்நாடு வெற்றிருந்தால் எங்களுடைய போராட்டம் வேறு திசைக்கு மாறி இருக்கு. 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் வீதிக்கு வந்திருந்தார். வீதிக்கு வந்து தமிழர், இலங்கை தமிழர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று கோஷத்தை முன்வச்சு வந்திருந்தால் எங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்குமா கிடைக்காதா என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இப்போ வந்து நடிகர் ஒருவர் கச்சதீவு தங்களுக்கு, கச்சதீவு எங்களுடையதுதான், கச்சதீவை அங்கு எடுக்க முடியாது. தமிழக மீனவர்கள் கச்சதீவு என்பதை தங்களது என்று கூறிக்கொண்டு எல்லையை தாண்டுவதை இந்த கச்சதீவை சாட்டாக வைத்து தொடர்ந்து ஒரு கடல் எல்லையை தாண்டி வருவதும் இந்த கச்சதீவு தங்களுடையது என்று அவர் அறியாமல் தமிழகத்தில் மட்டும்தான் இது தொடர்பான வெற்று கோஷங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்திய மத்திய அரசு ஒரு தெளிவான நிலையில் இருக்கின்றது. அவர்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக கூறுகின்றார்கள், கச்சதீவு இலங்கைக்குரியது, அது இந்தியாவுக்கு இல்லாதது என்பதை அவர் கூறிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அது இலங்கைக்குரியது என்பதை பதிவு செய்து வருகின்றார்கள். டெங்கு நுளம்பு பரவும் வகையில் சூழலை பேணிய 14 பேருக்கு யாழ்ப்பாணம் பருத்துறை நீதவான் நீதிமன்றம் நேற்று தண்டம் விதித்துள்ளது. டெங்கு நுளம்பு பரவும் வகையில் சூழலை பேணிய 14 பேருக்கு யாழ்ப்பாணம் பருத்துறை நீதவான் நீதிமன்றம் 1,06,000 ரூபாய் தண்டம் விதித்துள்ளது. வல்வெடுத்துறை நகரசபை மற்றும் பருத்துத்துறை நகரசபை பகுதிகளுக்கு உட்பட்ட 3 கிராம சேவையாளர் பிரிவுகளில் கடந்த வாரம் டெங்கு கட்டுப்பாட்டு களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்போது டெங்கு நுளம்பு பரவக்கூடிய வகையில் சூழலை பேணிய 14 ஆதன உரிமையாளர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக பருத்துத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் பொது சுகாதார பரிசோதகரால் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 14 ஆதன உரிமையாளர்களும் மன்றில் முன்னிலையாகி தம்மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு மன்று 1,06,000 ரூபாய் தண்டம் விதித்ததால் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் ஸ்டேலிய தாக்குதல்களை எதிர்க்குமாறு ராணுவத்திற்கு உத்தரவு பிறப்பித்தார். தெற்கு லெபனானின் ஸ்டேலிய ராணுவம் தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் அத்தகைய ஊடுருவல்களை சமாளிக்க தனது ராணுவத்திற்கு உத்தரவு பிறப்பித்தார். குறித்த தாக்குதல்கள் ஸ்டேல் ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டன. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா ஆயுத குழுக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஸ்டேல் உறுதிப்படுத்தியுள்ளது. லெபனான் போராளி குழுவுடன் நவம்பர் 2024 போர் நிறுத்தம் இருந்த போதிலும் தெற்கு லெபனானில் 5 பகுதிகளில் ஸ்டேல் தனது துருப்புக்களை பராமரித்து வருகிறது. மேலும் வழக்கமான வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்தும் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஸ்டேலின் தாக்குதல்களுக்கு கண்டனம் வெளியிட்டுள்ள லெபனான் பிரதமர் நவாப் சலாம் லெபனானின் அரசு நிறுவனங்கள் மற்றும் இறையாண்மைக்கு எதிராக ஒரு அப்பட்டமான ஆக்கிரமிப்பு என குறிப்பிட்டார். தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக லெபனானின் சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது.
அணு ஆயுத சோதனை நடவடிக்கைகளை உடன் ஆரம்பிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். அணு ஆயுத சோதனை நடவடிக்கைகளை உடன் ஆரம்பிக்குமாறு ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் தற்போது அணு ஆயுத சோதனைகளில் இறங்கியிருக்கும் நிலையில் அமெரிக்கா அணு ஆயுத சோதனையை தொடங்குவது குறித்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இறுதியாக 1992ஆம் ஆண்டு அணு ஆயுத சோதனை நடத்திய அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனையை ஆரம்பிக்க உள்ளது. ஏனைய நாடுகள் அணு ஆயுத சோதனைகளில் ஈடுபட்டு வருவதால் அதற்கு சமமாக நமது அணு ஆயுதங்களை சோதிக்க தொடங்குமாறு ராணுவத்திற்கு அறிவித்துள்ளேன். அமெரிக்கா மற்ற நாடுகளை விட அதிகமான அணு ஆயுதங்களை கொண்டுள்ளது. அணு ஆயுதங்களை கொண்ட நாடுகளில் ரஷ்யா 2வது இடத்திலும் சீனா 3வது இடத்திலும் உள்ளது. சீனா தொடர் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டால் இன்னும் 5 ஆண்டுகளில் அமெரிக்காவிற்கு சமமான இடத்தை எட்டிவிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். தென்கொரியாவில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை ட்ரம்ப் சந்திப்பதற்கு சற்று முன்னர் நேற்று சமூக ஊடகத்தில் இதனை பதிவிட்டார். சோவியத் ரஷ்யா அமெரிக்கா இடையே 1990இல் பனிப்போர் இடம்பெற்றது. அக்காலகட்டத்தில் 2 நாடுகளும் தொடர்ச்சியாக அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்டு வந்தன. அந்த போரில் சோவியத் ரஷ்யா தோல்வியடைந்ததை தொடர்ந்து ரஷ்யா பிரிக்கப்பட்டது. அதன் பின்னர் அமெரிக்கா, ரஷ்யா உட்பட உலக நாடுகள் அனைத்தும் அணு ஆயுத சோதனையை நடத்த ஐக்கிய நாடுகள் சபை தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் ரஷ்யா, உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கிடையே போர் தொடங்கி நீடித்து வருகிறது. இதற்கு மத்தியில் ரஷ்யா அணுசக்தி சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. புரோவெஸ்கின் என்ற அதிநவீன அணுசக்தி ஏவுகணை சோதனை செய்ததுடன் நேற்று அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி ட்ரோனை சோதனையிட்டது. ரஷ்யாவின் இத்தகைய அணு ஆயுத சோதனை நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்தார். தனது வலைப்பக்கத்தில் 13ஐயும் வெளியிட்டார். அதில் ரஷ்யா, சீனா போன்ற பிற நாடுகளுக்கு இணையாக அணு ஆயுத சோதனைகளை தொடங்குமாறு அமெரிக்க ராணுவத்திற்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா மற்றும் அமெரிக்க ஜனாதிபதிகளின் சந்திப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோரின் திட்டமிட்ட சந்திப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் புடாபெஸ்டில் சந்திப்பார்கள் என முன்னர் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போதைய அறிவிப்பு வந்துள்ளது. போர் நிறுத்த நிபந்தனைகளின் ஒரு பகுதியாக உக்ரைன் கூடுதலான பிரதேசங்களை விடுவிக்க வேண்டும் என ரஷ்யா வலியுறுத்தி வருகிறது. பிராந்திய சலுகைகள் உக்ரைனில் ஆயுதப்படைகளின் கூர்மையான குறைப்பு மற்றும் உக்ரைன் ஒருபோதும் நேட்டோவில் சேராது என்பதற்கான உத்தரவாதங்களையும் ரஷ்ய ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இதற்கு உக்ரைன் மறுப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையிலேயே ரஷ்ய மற்றும் அமெரிக்க ஜனாதிபதிகளின் சந்திப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த தகவல் தொடர்பில் அமெரிக்க வெள்ளை மாளிகையும் ரஷ்ய கிரெம்ளினும் மௌனம் காத்து வருகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.